இப்ப பாத்தீங்க அப்படின்னா டூ கே கிட்ஸ் 90s கிட்ஸ்லாம் வந்துருச்சுங்க. அப்ப வந்து 90s கிட்ஸ்ல பிறந்த பல பேருக்கு வந்து திருமணமாகாம திருமண தடை வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி எல்லாம் இருக்கணுங்கய்யா? எந்த மாதிரி எண்கள் வந்து அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க? அதெல்லாம் எப்படி மாத்துனா சரிப்பட்டு? 90 கிட்ஸ் வந்து முதல்ல அவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க. அங்க அதுதான் ஒரு விஷயம், பெரிய பல விஷயமே. அவன் பொண்ணாகட்டும் ஆணாகட்டும் கேட்கவே மாட்டாங்க. 90 கிட்ஸ் விட 2K கிட்ஸ் அதை விட மோசம். மிகப்பெரிய ஒரு மோசமான இது அதுதான். அவர்களுக்கு எந்த எண்ணெய் அமைத்து கொடுத்தாலும் சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அவர்களுக்கு செல்போன் எண்களில் கூட்டு எண் 42 வருமாற திருமண வாழ்க்கைக்கு கூட்டு எண்கள் 42 வருமாற, அல்லது மனைவி ஸ்தானத்தில் 42 வருமாற, இந்த மாதிரி வைத்து கொடுத்தால் சிறப்பாக இருக்கும். ஆனால் அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த எண்கள்லாம் அமைந்து இருக்காது. சரிங்களா? அவங்களுக்கு 40 எண்கள் உட்காந்துருக்கோம், சொத்து ஸ்தானத்தில் உட்காந்துருக்கோம், குழந்தை ஸ்தானத்தில் உட்காந்துருக்கோம். கூட்டு எண்ணில் வர சான்ஸே கிடையாது. மேபி அல்லது மனைவி ஸ்தானத்திலே அமைச்சிருக்க முடியாது, அவங்களால முடிச்சிருக்க முடியாது. இவ்வளவுதான். அதையே மீறி ரேர் அப்படின்னா கண்டிப்பா ஒரு திருமணம் வரைக்கும் போயிட்டு வந்து ரிட்டர்ன் ஆகிருப்பாரு. ஏன்னா கூட்டணி மோசமா இருக்கும். அப்போ ஆரம்பமும் சிறப்பா இருக்கணும், முடிவும் சிறப்பா இருக்கணும், மனைவி ஸ்தானமும் சிறப்பா இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பா 90 கிட்ஸ் கண்டிப்பாக சிறப்பாக வாழ்வார்கள். இந்த 2K கிட்ஸ் போது தான் இப்போ வரக்கூடிய ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு நிலையை சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த மோசமான நிலையை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். அதில் நம்மளை அணுகினால் கண்டிப்பாக மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். சரியாம்மா? அதுக்கு நாம கேரண்டி கொடுக்கலாம்.